2025 24 பார்ட் 2 வீடியோ தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் பொலிட் பீரோன்னு என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அரசியல் பீரோ, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிர்வாக அதிகார குழு, சரிங்களா? அதில் உள்ள உறுப்பினராக தான் அச்சுதானந்தன் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 267 வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது காண்டிஜென்சி ஃபண்டு இல்லையா? அது பிரகாரம் தான் மாநிலங்களில் வந்து அதுக்கு கீழே வந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் தான் இவங்க நிராகரித்தாங்க. ஓகேவா? அதாவது குடியரசுத் எதிர்பாராத செலவு நிதி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தற்செயல் நிதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் இப்போ துணைத் தலைவர் வந்து ஜெகதீப் தங்கர் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம். அதில் வந்து அவங்களுக்கு தேர்தல் அறிவித்து 1 மாதத்துக்குள்ளே அவங்களோட வாக்காளர்கள்லாம் வாக்கை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இப்போ செகண்ட் பார்ட் வந்து நம்ம இதுலேருந்து பார்க்கணும். அதாவது கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து மத்திய அரசு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை பாதியிலே 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு 2018 அகழ்வாராய்ச்சி பண்ணி ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள பீட்டா அனலிட்டிக்ஸ் லேபில் கார்பன் டேட்டிங் முறைப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறுவனமான இது ஒன்று தான். இதை வந்து மத்திய அரசு வந்து இதை வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை வந்து அதிகாரப்பூர்வமாக அரசு வந்து விரைவில் வெளியிடணும்னு சொல்லிட்டு நம்ம எம்பி கனிமொழி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் போயிட்டுருக்கு. அது வந்து ஜூலை டு ஆகஸ்ட்டும் ஒரு புக்கில் இருக்கும், ஜூலை டு செப்டம்பர்னு ஒரு புக்கில் இருக்கும். ஆப்ஷனில் எது வருதோ ரெண்டுமே கரெக்டுன்ற மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? அது ஜூலை டு ஆகஸ்ட் நடக்கலாம், ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும் நடக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வால்மீகி பழங்குடியினர், அதாவது தமிழக அரசு தான் இந்த வால்மீகின்ற பழங்குடியினரை வந்து பட்டியலினத்தில் வந்து அவங்கள சேர்க்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுபோக ஒரு மத்திய அரசு திட்டம் வந்து மாநிலங்களவையில் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு திறன் மேம்பாடு மற்றும் வருவாயை பெருக்க பிரதமரின் அனுசூசித் ஜாதி அபியுதய் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வசதி வழங்கப்பட்டு வருது, சரிங்களா? அது வந்து அதுக்கான நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 2 ஆண்டில் 602.68 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் 512.56 கோடி தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, சரிங்களா? ஓகே. மொத்தமாக இந்த திட்டத்தின் கீழே 124.12 கோடி அனுமதிக்கப்பட்டு 24,806 பேர் பயனடைஞ்சிருக்காங்களாம். அடுத்து பீகார் பேரவை. ஓகே. அதான் அந்த வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? அதில் வந்து 1 லட்சம் வாக்காளர் பட்டியல் காணுமா. ஸோ அது இந்த பக்கம் பார்க்குறது வந்து நிதிஷ்குமார், பீகார் சிஎம் நோட் பண்ணிக்கோங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து தேஜஸ்வி யாதவ். அது நமக்கு போதும். அடுத்து இங்கே வந்து யஷ்வந்த் சர்மா, அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு ஜட்ஜி வந்து அவங்க வீட்டில் வந்து விசாரணை பண்ணும்போது அவங்க நிறைய பண மூட்டைகள் கிடந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் அந்த பண மூட்டை காணாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஊழல் வழக்கு போட்டு அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகள் அமர்வு வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ மேல்முறையீடு பண்ணுறதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சரிங்களா? இவங்க வந்து இப்போ கரண்டாக எங்கே இருக்காங்க அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக யஷ்வந்த் சர்மா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இப்போ சீனாவுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து சீனா சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சுற்றுலா விசா வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கிழக்கு லடாக்கும் சீனாவுக்கும் நமக்கும் ப்ராப்ளம் வந்ததை அடுத்து இப்போ தான் வந்து திரும்ப நுழைவு விசா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து இதில் வந்து சீனாவில் வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு, சரிங்களா? இந்த மாதம் 14-15 டேட்டில் நடந்திருக்கு. நம்மளோட வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துருக்காங்க. அதுபோக அவங்களோட வெளியுறவு அமைச்சர் பேரும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வாங் யி அப்படின்னு சொல்லிட்டு, வாங் யி, சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் வேறு ஒன்றும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அதாவது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட இந்திய தூதரகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பயங்கரவாதத்தில் மூழ்கிய பாகிஸ்தான். ஓகே. அதாவது ஐநா கூட்டத்தில் இந்தியா குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதம் வந்து ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரி தான், ஜூலை மாதத்துக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கண்ட்ரி வந்து அதோட உறுப்பினர்கள் அல்லது பகுதி நேர உறுப்பினர், பார்வையாளர் உறுப்பினர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுமே ஒவ்வொரு மாதமும் அதோட தலைவராக வச்சுருப்பாங்க. அதில் இந்த பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு அவங்க தலைவராக இருக்க பயன்படுத்தி ஒரு மசோதா வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு மனதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது மொத்தம் பாதுகாப்பு கவுன்சில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருக்காங்க, சரிங்களா? அதாவது ஆங்கில அகர வரிசைப்படி தான் அந்த உறுப்பு நாடுகளிடையே மாதந்தோறும் சுழற்சி முறையில் ஒதுக்கப்படுகிறது.
தலைவராக, அதாவது பதவி கவுன்சிலோட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடு வந்து தலைவராக இருப்பாங்க. மொத்தம் 15 உறுப்பினர்கள். ஆங்கில அகரவரிசைப்படி இதோட பொறுப்பு வந்து வழங்கப்பட்டு வருது. சரிங்களா. அடுத்து அரசு மரியாதையுடன் விஎஸ் அச்சுதானந்தன். அதான் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அச்சுதானந்தன் அவங்க கேரளாவோட முன்னாள் சிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர். ஓகேங்களா. அவங்க வந்து கேரளாவில் ஆலப்புழா பிளேஸை சேர்ந்தவங்க. வேறு அதில் பார்க்க வேண்டியது 2006 to 2011 வரை கேரளாவோட சிஎம்மாக இருந்தாங்க. 7 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. 3 முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து ஸ்போர்ட்ஸு. இப்போ நம்ம வந்து திவ்யா தேஷ்முக் மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் நடக்குது. அதில் ஃபைனலுக்கு வந்து இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ப்ளஸ் இவங்க கூட ஃபைனல் யார் வர போகிறோம் அப்படின்னா நம்ம ஆந்திராவை சேர்ந்த கோனேரி ஹம்பி வர வாய்ப்பு இருக்குது. டை பிரேக்கரில் அவங்க வந்து விளாண்டுட்ருக்காங்க செமிஃபைனலில். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் திவ்யா தேஷ்முக்கும் ஃபைனல் நடக்கும். கோனேரி ஹம்பி வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு எப்படியும் கப்பு கன்ஃபார்ம். அது யாருன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஆனால் கோனேரி ஹம்பி யார் கூட விளாட்றாங்க அப்படின்னா சீனாவோட லை டிங்ஜிங் கூட விளாண்டுறாங்க. அது நமக்கு தேவையில்ல. ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 2 யார் கப் அடிக்காங்களோ அவங்க பேர் தான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வாங்க இந்த பக்கம் வந்து பேட்மிண்டனில் சிராக் ஷெட்டி, சாத்விக் சிராஜ் இந்த மாதிரி பேரெலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பேட்மிண்டன் போட்டு பிவி சிந்து, உன்னாட்டி ஹூடா, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இவங்க நேம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அவங்களோட பேர் என்ன விளையாட்டுத்துறையின்னு சேர்ந்தவங்க தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்து இங்கே பாருங்கள், டுரன் கோப்பை. சரிங்களா. மேலே உள்ள ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் அது இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா. அவங்களோட நேம் லைட்டாக ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்க ஏதாவது பெருசாக சாதிக்கும் போது அவங்கள பற்றி கேட்பாங்க. ஓகேங்களா. டுரன் கோப்பை அப்படிங்கிறது ஏதோ சம்மந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதாவது கால்பந்து போட்டி. ஓகேங்களா. ஓகே. அப்புறம் இந்தியாவோட முன்னாள் விக்கெட் கீப்பர். சரிங்களா. ஃபரூக் இன்ஜினியர் அப்படிங்கிறவரோட இன்னொரு ஆள் வந்து வெஸ்ட் இண்டீஸோட முன்னாள் கேப்டன் கிளைவ் லாய்டு 2 பேரையும் கௌரவிக்கிற விதமாக மான்செஸ்டர் கிரிக்கெட் மைதானத்தில் வந்து பார்வையாளர்கள் மாடம். சரிங்களா. அது வந்து இவங்க பேரில் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சத்தோட எல்ஐசி ஒப்பந்தம். ஒன்றும் இல்லை, எல்ஐசி வந்து ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தோட ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒப்பந்தத்தின்படி வந்து கிராமப்புறங்களில் தனது பீமா சகி திட்டத்தை ஊக்குவிப்பதற்காக எல்ஐசி நிறுவனம் இந்திய அரசின் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து கோவாவில் வந்து அனுபூதி என்ற தேசிய நிதி சேர்க்கை மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா. அந்த மாநாட்டில் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து இது வந்து முழுக்க பெண்களுக்கு மட்டுமேயான ஒரு திட்டம். சரிங்களா. பெண்களுக்கு வந்து வலுவான இடத்தை அதாவது காப்பீட்டு வணிகத்தில் பெண்கள் வலுவான இடத்தை பெறுவதற்காண்டி இந்த ஒரு பீமா சகி திட்டங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. நிறைய இருக்குது, அதனால் 3 பார்ட்டாக கொடுக்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஜூலை 24 கரண்ட் அஃபேர்ஸ் தினமணி பேப்பரில் நிறைய டேட்டா இருக்குது.